அந்த சிச்சுவேஷன் சொல்ல முடியாதுன்னு சொல்ல வரேன். நான் எனக்கு ஒண்ணு நடந்தது. எப்ப எனக்கு இந்த வார்த்தை வந்து விழுந்ததுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அத வந்து கரெக்ட்டா நம்ப அத கார்னர் பண்ண முடியாது. சினிமாங்கிறனால ஜெராக்ஸ் கடையில வச்சு ஒரு இடத்துல சொல்லிட்டு போயிட்டேன் நானு. பட் லைஃப்ல நம்ம அத சொல்ல முடியாது. ஒரே நாள்ல அது இப்படி ஆச்சு அப்படின்னா, அந்த ஒரே வசனத்துல என் வாழ்க்கையே மாறிச்சுன்னு நான் சொல்ல முடியாது. இது சினிமாவுக்காக அந்த ஒரு சீன்ல வச்ச வசனம். நான் சொல்றது நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்கும். எங்கெங்க இப்ப வீட்ல வேலை செய்ய வரவங்க கிட்ட நம்ம எப்படி இருந்திருக்கிறோம், கூட பழகுற பழகுனவங்கள்ட்ட நம்ம எப்படி இருந்திருக்கோம், வீட்ல விசேஷம் நடக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருந்திருக்கோம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அங்கங்கெல்லாம் நான் என்ன ஸ்டாண்ட்ல இருந்திருக்கேன், எப்ப சொந்தக்காரங்க கூட போயிருக்கேன், எப்ப நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கேன். இது எல்லாமே நீ யோசிச்சு பார்க்கும்பொழுது, ஓஹோ! இதெல்லாம் இப்ப நம்ம இப்படி இருந்திருக்கோம் போல அப்படின்னு சொல்லும்போது, அந்த நேரத்துல வயசும் மாறிக்கிட்டே வருது. எக்ஸ்போஷர் வர வர நம்ம ஒரு நாளு எல்லாத்தையும் மாத்துவோம். அடுத்த தடவ ஃபங்ஷன் நடக்கும்போது நான் வேற மாரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சேன். அடுத்த தடவ இதே மாரி இந்த மாரி சிச்சுவேஷன் செகண்ட் டைம் நடக்கும்போது நம்ம என்னவா இருக்க போறோம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் அத நானு. நான் என்ன சொன்னேன் நடுநிலைன்னா, நம்ம இப்படி நின்னுட்டு 2 பேருக்குமே வலிக்காம பார்த்துக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப தப்பு அப்படின்னு எனக்கு தோணுது.